திரு சி.வி. சண்முகம் அவர்களினுடைய பேச்சுக்கு கண்டனத்தை தெரிவித்திருக்கக்கூடிய பெண்ணுரிமை போராளி, பெண்களின் குல விளக்கு, பெண்களின் குல தெய்வம், பெண்களின் விடிவெள்ளி, பெண்களினுடைய பாதுகாவலர் என்று தன்னை தானே புகழ்ந்து சொல்லக்கூடிய கனிமொழி அவர்கள், திரு சி.வி. சண்முகம் அவர்கள் எந்த இடத்திலும் ஆபாசமா கூட பேசல. ஆனா உங்க கட்சியில 2 பேர் இருக்கிறான். அந்த ஒரு காணொளி போடுறாங்க பாருங்களேன். அந்த விஜயகாந்த் பொண்டாட்டி அவ பேரு எலி பெத்த புள்ள மாதிரியே இருக்கிறாங்க. அவ பல்ல பாத்தியா நீ முன்னாடி பாடி மவள உன் பல்ல புடுங்குறாங்க. இந்த காணொலியை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அம்மையார் திருமதி பிரேமலதா அவர்களை மிகவும் இழிவுபடுத்தி கொச்சையா பேசுறான். இன்னைக்கு உங்க கூட்டணிக்குள்ள வந்துட்டாங்க. அவனுக்கு நீதிமன்றம் தண்டனை வழங்கியது. ஆனா அந்த தண்டனையை மேல்முறையீடு செய்து அவனை பிணையில் வென்று வெளிக்கொண்டு வந்திருப்பது யாருன்னு தெரியும். குடியாத்தம் குமரன் ஒருத்தர் இருக்கிறான். அவன் பேசாத பேச்சா அவனுக்கு கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதா சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரின் உதவியோடு, எப்படி ஒரு அமைச்சரின் உதவியோடு அவனுக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு. நீங்கள்லாம் வந்துட்டீங்க பெண்களுக்கு ஆதரவாகவும் சி.வி. சண்முகம் அவர்கள் பேசிட்டாருன்னு எதிர்ப்பாகவும். வெக்கமா இல்லை. இனி வரக்கூடிய காலங்களில் திமுகவினுடைய மேடையில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேச மாட்டான்னு உங்களால் சொல்ல முடியுமா? உங்களுக்கு ஆதரவா குடியாத்தம் குமரன் பேச மாட்டான்னு சொல்ல முடியுமா? பெண்களை கேவலமாக கொச்சைப்படுத்தி ஒரு நிர்வாணப்படுத்துதலுக்கு சமமான ஆபாச வார்த்தைகளை பயன்படுத்தி பேசக்கூடியவர்கள்லாம் உங்களுடைய இயக்கத்தில் வைத்துக்கொண்டு இயக்கத்தை நடத்தக்கூடிய நீங்கள் எந்த வகையிலும் பிறரை விமர்சிப்பதற்கு தகுதியற்றவர்கள்.